வணக்கம் மக்களே. அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் 4 பக்கமும் சிக்கலில் மாட்டிக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் மற்றும் கூட்டணிக்கு வருவார்கள் என்று நம்பியவர்களால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு சிக்கலை சமாளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் இன்னும் 6 மாதங்களில் நடக்க உள்ள நிலையில் அதிமுகவுக்கு ஒவ்வொரு நாளும் சிக்கல்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஏப்ரல் மாதம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அமித்ஷா இடையிலான சந்திப்பு நடந்த பின் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. இதன்பின் அமித்ஷா ஒரு புறம் தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருந்தார். இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. திமுக ஆட்சியின் மீதான விமர்சனங்களை மக்களிடம் கொண்டு சென்றார். ஆனால் கரூர் விவகாரத்துக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தாவேகா கூட்டணி அமைய போகிறது என்று கொடுத்த சிக்னல் மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது தற்போது என்பது குறிப்பிடத்தக்கது. தாவேகா கொடியை பார்த்து கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார். ஆனால் நடிகர் விஜய் தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழுவில் திமுக மற்றும் தாவேகா இடையில் மட்டுமே போட்டி என்று அறிவித்துவிட்டு சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் விவகாரத்தில் சட்டசபையில் ஆதரவு குரல் கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நன்றி கூட தெரிவிக்கவில்லை. இதனால் அதிமுக கூட்டணிக்கு தாவேகா வராது என்று கணிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் டெல்டா மாவட்டங்களில் டிடிவி தினகரன் குடைச்சல் கொடுக்க தொடங்கியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் துரோகத்தை தொடர்ச்சியாக பேசி அவரின் இமேஜை டேமேஜ் செய்ய தொடங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மறுபக்கம் ஓபிஎஸ் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய எதிர்ப்பலைகளை உருவாக்கி வருகிறார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் கைகோர்த்து முக்குளத்தோர் சமூக வாக்குகளை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திருப்பி வருகின்றனர். மேலும் மேற்கு மண்டலத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் திடீரென எதிர்ப்பு குரல் எழுப்ப ஈரோடு மாவட்டத்திலும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. வட மாவட்டங்களில் பாமக கூட்டணி இருந்தால் அதிக தொகுதிகளில் வெல்லலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கணக்கு போட்டிருந்தார். ஆனால் பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையிலான மோதல் முடிவுக்கு வந்ததாக தெரியவில்லை. அது வார்த்தை மோதலில் தொடங்கி கலகலப்பாக மாறியிருக்கிறது. அதேபோல ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிரான அரசியலையும் செய்ய வேண்டிய தேவை உள்ளது. இத்தனை சிக்கல்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி சமாளிப்பார் என்பதே அதிமுகவினரின் குரலாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.